வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் காலை முதல் நாள் முழுதே மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த பஞ்சாங்கங்கிறது நமக்கு ரொம்ப தினந்தோறும் அடிப்படை. இந்த பஞ்சாங்கத்திலெல்லாம் உங்களுக்கு நட்சத்திரமாகட்டும், திதியாகட்டும், ராகுகாலம், யமகண்டம், குளிகை, ஓரைகள் எல்லாமே கரெக்டாக 6 மணியை கடைபிடிச்சு தான் எல்லோரும் போட்டுருக்கா. இது ஒரு 70 வருஷமாக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த 70 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சூரிய உதயம் எதுவோ அந்த சூரிய உதயத்தை கணக்கு வைத்துத்தான் அனைத்துமே கடைபிடிக்கப்பட்டது. அதற்கு உண்மையான சான்றுகளும் இருக்கின்றன. அப்போ மனுஷன் என்ன பண்ணான், தனக்கு சௌகரியமாக இருக்கணும், இந்த மாதிரி நித்தியமாக உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னுட்டு சௌகரியத்துக்கு 6 மணியை வச்சு விட்டான். ஆனால் அது தப்பு தான். ஆனால் நமது சென்னையிலே பதிவிடப்படக்கூடிய பஞ்சாங்க பதிவானது மிக மிக துல்லியமாக அன்றன்றைய தினத்தினுடைய சூரிய உதயத்தை வைத்து நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே பஞ்சாங்கத்திலேயே எது உண்மையான பஞ்சாங்கம் அப்படின்னாக்கா, அசல் 22 பாம்பு பஞ்சாங்கம் அது ஒன்று தான். அதை அடிப்படையாக வச்சு எல்லாரும் ஏகப்பட்ட பஞ்சாங்கம் போட்டிருக்கா. அது அப்பாற்பட்ட விஷயம். நான் யாரையும் தவறாக சொல்ல. ஆனால் அந்த பஞ்சாங்கத்தில், அந்த பாம்பு பஞ்சாங்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் அனைத்துமே உண்மை. அதைத்தான் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய தினம், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய தினமானது முதலாவதாக அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி பௌர்ணமி விரதம். பௌர்ணமி விரதம் இருந்து சாயந்தரத்தில் சத்யநாராயண பூஜை செய்யணும். இதே இந்த பௌர்ணமி விரதமானது இன்றைய தினம் இருப்பதால் கிரிவலம், அதாவது அவிடகுசாம்பரம் உண்ணாமலை சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அடிவாரத்தில் கிரிவலமானது வரணும். இந்த கிரிவலம் எப்படின்னாக்கா கார்த்தாலேருந்து ராத்திரி 12 மணி 2 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதமையானது வந்துள்ளது. அதே சமயம் இன்று நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலெல்லாம் பௌர்ணமிங்கிறது சிவனுக்கும் விசேஷம், அம்பாளுக்கும் விசேஷம். அங்கே அபிஷேகங்கள்லாம் நடக்கும். இந்த பௌர்ணமியில் போய் யார் ஒருத்தர் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வராளோ அவ்வளவுக்கும் நம்ம குடும்பமானது க்ஷேமமாக இருக்கும். இதைத்தான் சாஸ்திரமும் சொல்கின்றது. அடுத்ததாக தைப்பூசம். இந்த தைப்பூசம்னா என்ன? தை மாதத்தில் வரக்கூடிய புஷ்ய நட்சத்திரம். இது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் விசேஷம். எதற்காக முருகப்பெருமானுக்கு விசேஷம் அப்படின்னு நாமெல்லாம் கடைபிடிக்கிறோம்னா, கலியுகத்தில் இந்த பூலோகத்தில்
வடலூரில் ராமலிங்க அடிகளார் அப்படின்னுட்டு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய நிலங்களுக்கெல்லாம் தனது சொந்தமான நிலங்களில் பிரமாதமாக நெல் பயிர், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் போட்டு விளைய வச்சு அதில் கிடைக்கக்கூடியத அனைத்து ஜனங்களுக்கும், யார் ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணியிருந்தார். அவர் தான் முதல்ல அன்னதானம் பண்ணார். அதை விட ரொம்பவும் முக்கியமானது என்னன்னாக்கா, அவர் முருகப்பெருமான் கிட்ட தீவிர பக்தர். நாளடைவில் அவர் வள்ளலார் அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்து அவளை வள்ளலார்ன்ட்டு அழைக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த ராமலிங்க அடிகளார் மகான் வள்ளலார் தை மாதம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். அதே தை மாதம் புஷ்ய நட்சத்திரம் பௌர்ணமி திதியிலே அவரை சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் என்ன பண்ணார், அவர் ஜோதி ரூபமாக தன்னோட ஐக்கியமாக்கி கொண்ட நாள். இதுதான் விசேஷம். அதனால தான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னாதான் இதை செய்வா. ராமலிங்க அடிகளாருக்கு உகந்த நாள்னு சொன்னால் யாரும் கடைபிடிக்க மாட்டா. அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமானை இதில் கொண்டு சேர்த்தா. உண்மைதான். அப்போ நம்ம முருகப்பெருமானை வணங்கினோம்னாக்கா, மனப்பூர்வமாக வணங்கினாக்கா நமக்கும் ஜோதி ரூபமாக, நமக்கும் பிரமாதமாக நாமளும் என்ன பண்ணோம்னா, நம்ம கிரகத்துக்கு இல்லத்துக்கு வீட்டுக்கு ஆற்றுக்கு யார் வந்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். சாப்பாடு ஒன்றுதான் மனுஷனை திருப்திப்படுத்தும். பல கோடி ரூபா பணம் கொடுத்தா கூட அவனுக்கு திருப்தி ஆகாது. 1000 வீடு நீங்கள் எழுதி கொடுத்தாலும் அது திருப்தி ஆகாது. 10,000 காரை வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு அதில் திருப்தி ஏற்படாது. ஆனால் இந்த ஒரு ஜான் வயர் இருக்கு பாருங்க, இந்த வயத்துக்கு போட்டேன்னாக்கா போரும் இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, போரும்னு சொல்கிற, போதும் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே வார்த்தை அன்னதானம் தான், சாப்பாடு தான். அதனால் எல்லாரும் இன்றைக்கி அவாவாடால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை பண்ணுங்க, பிரமாதமாக செய்யுங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது அனாதை இல்லங்கள் இருக்கும், அங்கே போயிட்டு தாராளமாக செய்யுங்க, சாப்பாடு போடுங்க, புண்ணியம் எல்லாருக்கும். அதே போல் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள். இந்த கரிநாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாள் முழுவதுமே நம்ம அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா, தைப்பூசம் நல்ல நாள். அதனால் கொண்டு போயிட்டு நான் நிலம் வாங்குறேன், நிலத்துக்கு பத்திரப்பதிவு பண்ணுறேன், வீடு வாங்க போகிறேன், இந்த வீடு பத்திரப்பதிவு பண்ணுறேன், அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. ஏன்னா இது கரிநாள். இந்த கரிநாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை உங்கள் கையை விட்டு போயிடும். இதில் தான் சாஸ்திரம் சொல்கிறது. இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகிர வருஷம் தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2024, அதாவது 25/1/2024 வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானதை வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் வியாழக்கிழமை என்று உங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் நடத்திக் கொண்டு சாட்சாத் வள்ளி தேவசேனாசமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே மிக மிக சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம்
தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் 11ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 25/1/2024. சூரிய உதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே, ருது ஹேமந்த ருதோ, மாதம் பௌஷ மாசே, தை மாதம் மகர மாசே, பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை, திரியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி 43 நாழிகை 25 வினாடி, பின்னரவு 12:02 வரை. அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை புஷ்ய பகுல சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி. சிராத திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி. சூரிய வம்சாவளிகள் சூராஜ்மானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பௌஷ மாசே மகர மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி. அதாவது இந்த மகர மாதம் தை மாதத்தில் இந்த பூலோகத்தில் மானிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலுமே நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை பௌர்ணமியில் மரணித்து இறந்து இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்ல அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் நமது குடும்பத்தை வந்து சேரும். இது உண்மை. இன்றைய வாசரமானது குருவாசரை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம். புனர்வூச நட்சத்திரம் 6 நாழிகை 27 வினாடி, காலை 9:15 வரை. அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம். அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மானிட பிறவிகளாக தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் அனைவருமே பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் அதனுடைய பலனானது 100 மடங்கு சுப பலனானது கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் கண்டிப்பாக 100 மடங்கு அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம். இன்றைய விசேஷமானது பௌர்ணமி விரதம், வட சாவித்திரி விரதம், பௌர்ணமி கிரிவலம். வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஜோதி ரூபமாக அடைந்த நாள், அவர் ஜனனம் எடுத்த நாளும் இந்த நாள் தான். இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கருநாள். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 2:10 முதல் 3:40 வரை. யமகண்டமானது காலை 6:40 முதல் 8:10 வரை. குளிகை காலமானது காலை 9:40 முதல் 11:10 வரை. நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. சூலமானது தெற்கு, பரிகாரமானது தைலம், நல்லெண்ணெய், சந்திராட்டமம். மூலா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:15 முதல் பிற்பகல் 3:46 வரை சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:46 முதல் இரவு 10:17 வரை சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு
இரவு 10:17 முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை 4:48 வரை சந்திராட்டமும். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை 4:48 சந்திராஷ்டமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மீண்டும் சொல்கின்றேன், அனைவருக்கும் தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள், இனிய ஆசீர்வாதங்கள். சுபம் அஸ்து.